வயநாடு சம்பவம். ஆனால் அதைவிட தமிழ்நாட்டில் தான் ஆபத்து அதிகமா? வெளியான பகீர் ரிப்போர்ட். காலநிலை மாறிக்கொண்டே வருவதற்கு ஏற்ப இயற்கை பேரிடர்களும் அதிகமாகவே நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சதவீதத்திற்கும் மேலாக மழை பொழிந்தது என்றால் அந்த பகுதி முன்பில்லாத வகையில் பெருமளவிலான பாதிப்பை சந்திக்கிறது. இவற்றிற்கு இயற்கை பாதிப்பு அல்லது இயற்கையால் ஏற்பட்ட பேரழிவு என்று பெயர் வைக்கிறோம். ஆனால் அப்படி இயற்கையாக நடக்கும் பேரழிவுக்கு பின்னால் மனிதனுடைய பல காரியங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை பலர் மறந்து விடுகிறோம். அந்த வரிசையிலேயே தற்பொழுது கேரளாவின் முக்கிய சுற்றுலா மற்றும் அதிக மலைகளை கொண்ட இடமான வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோர விபத்து இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டிருக்கிறது. யாராலும் கணிக்க முடியாது. இந்த நிலச்சரிவை எப்படி நம்மால் தடுக்க முடியும் என்று பலர் தங்களுக்கு தாங்களே உகந்த வகையில் சமாதானமும் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த நிலச்சரிவுக்கு பின்னாலும் மனிதனுடைய செயல்கள் பல முக்கிய காரணிகளாக இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. அதாவது கடந்த சில நாட்களாகவே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பொழிந்து வருகிறது. அதிலும் வயநாட்டில் ஜுரர்மலா, மேம்பாடி, முண்டக்கை ஆகிய 3 பகுதிகளில் 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும்பாலான வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் உள்ளனர். அதோடு 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பாதிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் கேரளாவில் இப்படி ஒரு நிலச்சரிவா என பலரும் திகைத்து நிற்கும் அளவுக்கு வயநாட்டில் தற்போது நடந்திருக்கும் நிலச்சரிவு பாதிப்பு கேரளாவை மட்டுமின்றி தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு மனித செயல்களே முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கேரளாவில் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் இந்த 3 பகுதிகளிலும் இருக்கும் மலையானது பாறைகளற்ற மலைகளாகவும் 60 முதல் 70 அடி உயரத்திற்கு செம்மண் அடுக்குகளே மலைகளாக குவிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மலையில் கற்கள் இல்லாமல் செம்மண் இருப்பது எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த பகுதியில் மரங்கள் வேரூன்றி காடுகளாக இருந்திருக்க வேண்டும். அப்படி காடுகளாக இருந்து அந்த மலைப்பகுதிகளை விவசாய நிலங்களாகவும் குடியிருப்பு பகுதிகளாகவும் ரெசார்ட்டுகளாகவும் மாற்றிய காரணமே இந்த பாதிப்பிற்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக செம்மண் நிறைந்த மலைகளில் மழை நீரானது ஓடும் பொழுது இயற்கையாகவே ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளும். அப்படி செல்லும் பொழுது மரங்களின் வேர்கள் செம்மண்ணை இறுக்க பிடித்துக் கொள்ளும். ஒருவேளை அந்த பகுதியில் மரங்கள் இல்லை என்றால் செம்மண் பிடித்து நிற்பதற்கான இடமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த மழை நீரோடு கரைந்து இயற்கையாகவே ஓட்டம் கண்டு பிறகு அந்த ஓட்டம் பெருமளவிலான செம்மண்ணை கரைத்து தன்னோடு அழைத்து சென்று பெருமளவிலான நிலச்சரிவு என்ற பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நிலச்சரிவு தான் தற்போது வயநாட்டில் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த நிலச்சரிவு பாதிப்பு நீலகிரியிலும் நடக்கலாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்த செம்மண் அடுக்குகளை போன்று நீலகிரியிலும் 40 முதல் 50 அடிக்கு கற்களே அல்லாத செம்மண் அடுக்குகள் காணப்படுவதாகவும் அங்கும் தற்போது பல நிலப்பகுதிகள் தோட்டக்கலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மரங்கள் இல்லாததால் நீலகிரியிலும் வயநாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பெரும் பாதிப்பு விரைவில் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் நீலகிரியிலும் இது போன்ற அபாயம் ஏற்படுவதற்கு முன்பாக சுதாரித்துக் கொண்டு மலைப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் ரெசார்ட்டுகள் மற்றும் விவசாய நிலங்களை காடுகளாக மாற்றுவதே சிறந்தது என்று சமூக ஆர்வலர்கள் பலர் குரல் எழுப்பி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.